வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா ஃபெஸ்டின் காலை நேர தலைப்புச் செய்திகளோடு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று நிதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்னிலையாக இருந்த நிலையில் 4 மணித்தியாலங்கள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பின்னர் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் அங்கு ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் ஆகஸ்ட் 26 வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டு பிணை வழங்க மறுத்துள்ளது. யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டடி பகுதியில் உள்ள தனியார் காணி ஒன்றில் ஏராளமான வெடிபொருட்கள் நேற்று மீட்கப்பட்டுள்ளன. மலசர கூடத்திற்கான குழி வெட்டுவதற்காக முற்பட்ட வேளை வெடிபொருட்கள் அவதானிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து யாழ்ப்பாணம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து போலீசார் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். இதன்போது ஏராளமான ஆயுதங்கள், T56 ரக துப்பாக்கிகள் 30, துப்பாக்கி ரவைகள் 5000 என்பன மீட்கப்பட்டுள்ளன. சட்டம் அனைவருக்கும் சமமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால அறிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதன் பின்னணியில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். தனது ஜனாதிபதி காலத்தில் ஐக்கிய ராச்சியத்திற்கு தனியார் சுற்றி பயணத்திற்காக அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக ரணில் கைது செய்யப்பட்டதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். ஒரு ஜனாதிபதிக்கு தனிப்பட்ட அல்லது உத்தியோகபூர்வ பயணம் என்று எதுவும் இல்லை என்று ரணில் விக்ரமசிங்க விளக்கம் அளித்துள்ளார். ஒரு ஜனாதிபதி எந்த ஒரு வருகைக்கும் அரச நிதியை பயன்படுத்தலாம் என்று ரணில் புலனாய்வாளர்களிடம் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர் நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகினார். அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தனது மனைவியான பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு தனிப்பட்ட விஜயம் செய்வதற்காக அரச நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் குறித்த குற்றச்சாட்டை அவர் மறுத்துள்ளார். நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளனர். சமஷ்டி அடிப்படையிலானது என்று சொல்வதற்கே நீங்கள் பயப்படுகிறீர்கள். ஏன் சர்வதேச விசாரணை என்பதற்கான பயம் ஏன் உங்களுக்கு வருகிறது? நீங்கள் குற்றம் செய்யவில்லை என்றால், நீங்கள் இந்த நாட்டிலே அநியாயம் செய்யவில்லை, இன அழிப்பு செய்யவில்லை என்றால், தமிழர்கள் மீது நீங்கள் யுத்தம் புரியவில்லை என்றால் ஏன் நீங்கள் சர்வதேச விசாரணை பயப்பட வேண்டும்? நீங்கள் தயாராகுங்கள் சர்வதேச விசாரணைக்கு. வரட்டுமே. ஏன் நீங்கள் பயப்படுறீர்கள்? அவ நீங்கள் குற்றம் செய்தவர்கள், அதனால் பயப்படுகிறீர்கள். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு போட்டி ஒன்று இருக்கிறது, ஓட்டப்பந்தயம். அதாவது அஞ்சலோட்டம் ஒன்று இருக்கிறது. நான் ஒரு தமிழன், தெளிவாக சொல்லுகிறேன், சுத்த தமிழன், யாழ்ப்பாணத்தில் இருந்து. என்னென்றால் அஞ்சலோட்ட போட்டியிலே எங்களுடைய அந்த அஞ்சலோட்டத்தை ஆரம்பித்தவர் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயா. இன்றைய தினம் கொண்டு வரப்பட்ட பிரேரணை தமிழ், வடக்கு, கிழக்கு, மத்திய மக்களில் உள்ள தமிழ் பேசும் இனத்துக்குரிய அடிப்படை மனித உரிமைகளை பாதுகாருங்கள் என்ற கேள்விதான் இன்றைய பிரேரணை. இங்கே தமிழ் மக்களுடைய பிரேரணையோ அல்லது மலையக மக்கள் என்று தனியொரு பிரேரணையோ அல்லது முஸ்லீம் மக்கள் என்ற ஒரு தனியொரு பிரேரணையோ இங்கே பிரேரிக்கப்படையில. ரெண்டாவது படியும், இப்போ நான் பொதுவான இடங்களில் எனக்கென்று ஒரு தனி அரசியல் இல்லை. நான் தமிழரச கட்சியை கொலை செய்தோ, பக்கத்தில் இருக்கிற எங்களுடைய சைக்கிள் கட்சியை கொலை செய்தோ, செல்வம் அடக்கல் நான் கொலை செய்தோ இந்த பாராளுமன்றத்திலே இனி வர 30 வருடங்கள் எனக்கு இருக்க வேண்டிய தேவை இல்லை. எனக்கண்டு நான் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன். ஆகவே எனது சகோதரமான அது தமிழ் கட்சியாக இருக்கட்டும், தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், இதில் இருக்கிற சைக்கிள் கட்சியாக இருக்கட்டும், அதில் இருக்கிற ஒரு எங்களுடைய சங்க கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியையும் ஒரு சிங்களவன் எங்களுடைய மானத்தை பறிப்பதற்கு நான் விட்டுட்டு போவதற்கு தயாராக இல்லை. ஏன்டா நான் தமிழன்.
ஆகவே நான் தெளிவாக சொல்லுகிறேன், எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயா ஒரு வசனம் கூட கயக்கவில்லை. ஆனால் பிமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறார், ஸ்ரீதரன் ஐயாவுடைய பிரேரணையிலே தமிழ் சிங்களம் என்று 2 நாடுகள் தான் இருக்கு, 2 இனம் இருக்கு என்று சொல்லி கயத்திருக்கிறார். எப்படி ஒரு அப்பட்டமான கேவலமான கதை! பிமல் ரத்நாயக்க வெக்கி தலை குனிய வேணும். அதை எழும்பி நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்துக்கொண்டு சொன்னேன், அவர் அப்படி கதைக்கவில்லை. இன்னும் 2வது விடயம், ரிசார்ட் பதிவு அவர்கள் கழிச்சு விட்டு போயிருந்தார். எனக்கு மிகவும் கவலை என்றால் காலமாக வெளிநாட்டில் போய் பார்த்தோம் என்றால் நாங்கள் எவ்வாறு நாட்டை முன்னேற்றுவது, எவ்வாறு அந்நிய செலாவணியை கூட்டுவது, எப்படியோதான் பாராளுமன்றத்தில் கதைப்பார்கள். ஆனால் இங்கே நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிற நீ சிங்களம், நான் தமிழ், நீ முஸ்லீம். ஏனென்றால் 1950கள் 48களில் ஆங்கிலேயர் விட்டு போகும்போது நாங்கள் எடுத்துக்கொண்ட டாபிக் இனவாதம். அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றங்களை கொண்டு வர வேண்டும், அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அந்த அபிவிருத்தி திட்டங்களின் எங்களுடைய விசேடமாக அங்குள்ள மக்களுடைய காணி பிரச்சனையை பற்றி பேசுகின்ற பொழுது கடந்த காலங்களில் பல்வேறு பிரச்சனை, காணி பிரச்சனை ஏற்பட்டது. அதே போன்று இன்றைக்கு அந்த காணி பிரச்சனை மாத்திரமல்ல, காணி பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். 37 வருடங்களாக மூடப்பட்டிருந்த பாலாகாலி துறைமுகத்தை மீண்டும் மக்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அங்கு இருக்கின்ற பல்வேறு உட்கட்டமைப்புகளை செய்வதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டுக்கான இது நாள் வரைக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு வர வேண்டும் மனோகணிசனவர்களே, அதை இன்றைக்கு மாற்றி எதிர்வரும் 1ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் அதை திறந்து வைப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். ஆனால் போன கிழமை குமணன் என்ற ஊடகவியலாளர் வந்து அழைத்து 7 மணித்தியாலம் வந்து விசாரிக்கப்பட்டிருக்கின்றது. இராணுவம் வந்து கொலை செய்யுது. இந்த அரசாங்கம் ஆட்சி செய்கின்ற காலத்தில் இந்த அரசாங்கம் உண்மையிலே அந்த மனோநிலையில இல்லாவிட்டாலும் என்று சொன்னாலும் அது நடக்கிறது என்றால் வந்து அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த மாற்றங்கள் செய்வதற்கு இந்த அரசாங்கம் நேர்மையாக செயற்பட தயாராக இருந்தாலும் இந்த அரசாங்கம் நிரந்தரமாக இங்கே இருக்க போறதில்லை. இந்த அரசாங்கம் ஒரு நாளைக்கு ஜனநாயகத்தை கடைபிடிக்கிறதாக இருந்தால் இந்த அரசாங்கம் மாறும். ஆனால் இருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று இவர்களே சொல்றார்கள் வந்து இனவாதிகள். அப்படி என்றால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் 76 வருஷத்துக்கு மேலாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு எப்படி? ஜேவிபி இல்லாட்டி என்பிபி அரசாங்கத்தை நாங்கள் நிரந்தரமாக ஆட்சியில் வைக்கிறதின் ஊடாக மட்டும்தான். தமிழ் மக்கள் கண்ணை மூடிக்கொண்டு அவர்களுக்கு வாக்களிச்சு கொண்டே இருக்கணும் என்றதா தீர்வு? தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா? யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ் மக்களுக்கு அந்த பாதுகாப்பு, அந்த இனவாதம் திரும்பவும் எங்கள் மீது பாயாது, இந்த பயங்கரவாத தடை சட்டம் எங்கள் மீது தொடர்ந்தும் பாயாது என்று பாதுகாப்புகள் வந்து அவசியம் அல்லவா? நல்லூர் தேர் திருவிழாவின் போது நகைகளை திருட முயன்ற இளம் யுவதியொருவரை ஆலய சூழலில் கடமையில் இருந்த சாரணர்கள் மடக்கி பிடித்துள்ளனர். குறித்த யுவதி ஒரு பெண்ணிடம் சங்கிலி அறுக்க முற்பட்ட வேளை சாரணர்கள் மடக்கி பிடித்துள்ளனர். பின்னர் போலீசார் யுவதியை அழைத்து சென்று சோதனை செய்த போது அவரது உடைமைகளில் இருந்து 3 தங்க சங்கிலிகள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் குறித்த யுவதி கொச்சிக்கடை பகுதியை சேர்ந்த 24 வயதுடையவர் எனவும் அவருடன் மேலும் சில நபர்கள் நல்லூர் ஆலயத்திற்கு வந்திருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் பொருட்களை வாங்குவதற்காக கடைக்கு சென்ற நபர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் முத்தமிழ் வீதி கொட்டடி பகுதியை சேர்ந்த சின்னையா பிரேமநாந்த் எனும் 58 வயதுடையவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் நேற்று மதியம் பொருட்களை வாங்குவதற்காக கடைக்கு சென்றிருந்த வேளை கடைக்கு முன்னாலே மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார்.